அன்பனும் உயிரொழி அறிவே அன்பனும் மறுபல் அமைந்த பேரொழியே அன்புவாம் பரசோமே. அனைவருக்கும் வணக்கம். வள்ளலாரின் 6 திருமுறைகளை படிக்காதவன் நான், ஜீவகாரணத்தை மட்டுமே பின்பற்றுபவன் நான். சொற்பொழிவாளராக ஆக வேண்டும் என்று விருப்பமில்லை, ஆகவே 6 திருமுறைகளை நான் படிக்கவில்லை. மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன், அதனால் ஜீவகாரணத்தை மட்டுமே பின்பற்றுகிறேன். வள்ளலாரின் திருமுறையில் என்ன எழுதுவார் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. உங்களை யாருக்காக பசித்தால் அந்த பசியை போக்க நான் முயற்சிப்பேன். நீங்கள் நோயால் துன்பப்பட்டால் நோயை குணப்படுத்த நான் முயற்சிப்பேன். உங்களுக்கு யாருக்காக உதவி தேவைப்பட்டால் உதவி செய்ய நான் முயற்சிப்பேன். வள்ளலாராகிய நான் இனி செய்ய போகின்ற அற்புதங்கள், வாழையடி வாழையென வந்து கொண்டிருக்கும் திருக்கூட்டம் மரபில் வந்த நான் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறேன். அதற்கு முன் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் நேசித்தவர்கள், உங்களை நேசித்தவர்கள், அன்புக்குரியவர்கள், உறவினர்கள், உங்களுடன் இருந்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்கள் ஊரைச் சேர்ந்தவர்கள் இறந்திருப்பார்கள். அவர்கள் இறப்பு பெரும் மன உளைச்சல் தந்து உங்கள் வாழ்க்கையை சீரழித்திருக்கும். இறப்பை தடுக்க முடியாது, அவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதால் நீங்கள் பயத்தோடு வாழ்கிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். என் உயிருக்கு உயிரானவர்களே, உயிரிழக்கத்தை பின்பற்றி வாழும் அன்புள்ளவர்களே, உங்களின் உயிருக்கு உயிரானவர்களை உயிரோடு நான் மீட்டு தருவேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இறந்தவர்கள் உயிரோடு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இறைவனிடம் நீங்கள் தினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். செய்ய முடியுமா? நான் மீண்டும் வருவேன், அற்புதங்கள் நிகழ்த்துவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வள்ளலார் சொன்னதை சொன்னபடி உங்களிடம் சொல்லிவிட்டேன். நன்றி. எச்சரிக்கை. கருணை இல்லாத சூழல் மனிதரின் வாழ்வியல் முறையால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் வெறுப்புணர்ச்சி அதிகமாகிவிட்டது. அன்பு குறைந்துவிட்டது. உலகமே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய பேரலை சந்திக்கப் போகிறது. கவனமாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்.